ஓம் சாந்தி. 6/9/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமர் ஆகுவதற்கான சங்கம யுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்து கொடுக்கிறீர்கள்? மனிதர்கள் எப்போது வாழ்த்து சொல்கிறார்கள்? பதில்: குழந்தை பிறந்தது என்றால் யாராவது வெற்றி அடைகிறார் அல்லது திருமணம் செய்கிறார் அல்லது ஏதாவது பண்டிகை நாளாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்த்து அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையினுடையவராக ஆனதற்கான வாழ்த்து சொல்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளுக்குள் மனதில் குஷி ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அமர்ந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது எல்லையற்ற தந்தை யார் என்ற கேள்வி எழுகிறது. அனைவருடைய தந்தை ஒருவர், அவர் பரமபிதா என்று அழைக்கப்படுகிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். லௌகீக தந்தையை பரம்பிதா என்று சொல்வதில்லை. பரம்பிதா ஒரே ஒருவர்தான். அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துவிட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பரம்பிதா பரமாத்மா யார் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாரோ அவரை தெரிந்திருக்கிறீர்கள். தந்தை நம்முடைய துக்கத்தை எப்படி நீக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். பிறகு சுகம் சாந்தியில் சென்று விடுவோம். அனைவரும் சுகத்தில் செல்வதில்லை. சிலர் சுகத்தில், சிலர் சாந்தியில் சென்று விடுகிறார்கள். சிலர் சத்யுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள், சிலர் திரேதா யுகத்தில், சிலர் துவாபர யுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள். நீங்கள் சத்யுகத்தில் இருக்கும் போது மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். அதை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆத்மாக்கள் சாந்தியில் இருப்பார்கள், ஷரீரம் இருக்காது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்தால் இறைவனின் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் என்று பாபா அனைவருக்கும் சொல்கிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திலிருந்து வருகிறார்கள். எப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போது அங்கே செல்வார்கள். தந்தை வருவதே தூய்மையற்ற உலகத்திலிருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்கிறோம், பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. புருஷோத்தம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா. எதுவரை ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக ஆக முடியாது. இப்பொழுது தந்தை, என்னை நினைவு செய்யுங்கள், சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் நடத்தையும் கெட்டுப்போயிருக்கிறது. புதிய உலகத்தில் நடத்தை மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது மனிதரிலிருந்து தேவதை ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகமாகும். மனிதர்கள் தேவதைகளை வணங்குகிறார்கள், மனிதர்கள் மனிதர்களை வணங்குவதில்லை. அப்படின்னா மனிதர்கள் மனிதர்களை வணங்குறதில்ல. இப்போ மனிதர்கள் யாரை வணங்குறாங்க? யாருக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்கோ, யார் பூஜைக்குரிய நிலையில் இருக்காங்களோ, யார் தூய்மையாக இருக்காங்களோ அவங்கள தான் வணங்குறாங்க.
இந்த நேரத்தில் அனைவரும் இரும்பு யுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் தங்க யுகம் இருந்திருக்கும். தங்க யுகத்திற்கு தூய்மையான யுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது கலிகாலம், தமோ பிரதான உலகம், கலி முத்தி போச்சு, இரும்பு யுகம் அப்படின்னு சொல்றாங்கனாலே தங்க யுகம் இருந்திருக்கணும். அதை கம்பேர் பண்ணும் போது தான் இது இரும்பு யுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையில பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். தூய்மையான யுகத்திற்கு தான் தங்க யுகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றார். ஸோ தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது இது ரெண்டுமே இருந்து கொண்டே இருக்கு. அல்லது இப்படியும் சொல்லலாம், தங்கத்தில் கூட கலப்படம் செய்கிறார்கள் அல்லவா? ஆத்மா கூட முதலில் தூய்மையாக சத்தோ பிரதானமாக இருந்தது. பிறகு அதில் அழுக்குப்படுகிறது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது தந்தை வருகிறார். தந்தை வந்துதான் சத்தோ பிரதானமான சுகதாமத்தை உருவாக்குகிறார். அதாவது முதல்ல ஆத்மா பியூர் கோல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அலாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுது. கலப்படம் செய்கிற ஆத்மாவுடைய தன்மை மாறிடுது. சத்தோ பிரதான தன்மை மாறி தமோ பிரதான தன்மை வந்துடுது. எப்போ ஆத்மா தமோ பிரதானம் ஆகுதோ அப்போதான் பாபா வரார். சத்தோ பிரதானமாக மாத்துறார், சுகதாமத்தை உருவாக்குறார். என்னை நினைவு செய்வதினால் இந்த 5 பூதங்களும் விலகிவிடும். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவும் பகலும் இந்த கவலை இருக்க வேண்டும். பாபாவிற்கும் கவலை வந்தது. அப்போது நான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. கூடவே குழந்தைகளும் உதவியாளராக ஆக வேண்டும். தனியாக பாபா என்ன செய்வார்? எனவே ஞான சிந்தனை கடலை கடையுங்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ளும் அளவிற்கு அப்படிப்பட்ட வழியை கண்டுபிடியுங்கள். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். யாருக்காவது லாட்ரி கிடைக்கிறது அல்லது குழந்தை பிறக்கிறது என்றால் வாழ்த்து சொல்கிறார்கள். குழந்தைகள் பாஸ் ஆகிறார்கள் என்றாலும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். உங்களுக்கு உள்ளுக்குள் மனதில் குஷி ஏற்படுகிறது. நமக்கு பாபா கிடைத்திருக்கிறார், அவரிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே வாழ்த்து கொடுத்து கொள்கிறீர்கள். சிந்தனை கடலை கடைந்து யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யுக்திகளை உருவாக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தைக்கு நான் சென்று குழந்தைகளை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகமானவர்களாக ஆக்க வேண்டும் என்று சிந்தனை வந்ததோ அதுபோல் தந்தைக்கு உதவியாளர் ஆக வேண்டும். வீடு வீடாக செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையின் மணியாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பூஜைக்குரியவர் ஆக வேண்டும். வரதானம், செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என்ற நினைவின் மூலம் ஒளி கிரீடதாரி ஆகுங்கள். நான் நிமித்தமான கர்மயோகி, செய்பவராக இருக்கிறேன். செய்விப்பவர் தந்தை ஆவார். ஒருவேளை இந்த நினைவு இயல்பாக இருந்தது என்றால் சதா ஒளி கிரீட்டதாரி மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகி விடுவீர்கள். தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான்.
மூன்றாவதாக யாரும் இல்லை. இந்த அனுபவம் சகஜமாக கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஆக்கிவிடுகிறது. யார் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆகிறார்களோ அவர்கள்தான் மாயாவை வென்றவர்களாக, கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக மற்றும் இயற்கையை வென்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை தவறுதலாக கூட ஏதாவது வீணானதின் சுமையை தன் மீது எடுத்து வைத்து கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலைமீது வந்து விடுகிறது. ஸ்லோகன்: அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கு தேகத்தின் சம்பந்தங்களில் நஷ்டோ மோக, அதாவது மோகத்தை அளித்தவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: யோகத்தில் எப்பொழுது மற்ற அனைத்து எண்ணங்களும் சாந்தமாகி விடுகிறதோ, தந்தை மற்றும் நான் என்ற இந்த ஒரே எண்ணம் இருக்கிறதோ, அப்பொழுது இதற்கு பவர்ஃபுல் யோகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையின் சந்திப்பின் அனுபவத்தை தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் அடங்கிவிட வேண்டும். அப்போதுதான் ஜுவாலாரூப நினைவு என்று சொல்ல முடியும். அதன் மூலம்தான் மாற்றம் ஏற்படும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம்